ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரை. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? கடுகு, நறுக்கி உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இடித்த பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், சில்லி பவுட்ருங்க. அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். சரிங்களா? இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி வானலை வச்சுருக்கேங்க. வானல் நல்லா சூடானோன்னே ஆயில் ஊற்றிக்கலாங்க. உங்கள் தேவைக்கேற்ப ஊற்றிக்கோங்க. சரிங்களா? எவ்வளோ ஆயில் தேவையோ அந்த அளவு ஊற்றிக்கோங்க. சரிங்களா? இப்போ ஆயில் ஊற்றியாச்சுங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு கடுகு போடணுங்க. கொஞ்சோண்டு எடுத்து ஆயில் நல்லா சூடானோன்னே மேலே போட்டு விடுங்க. இப்போ கடுகு போட்டாச்சுங்களா? நல்லா இப்போ ஆயில் சூடானதுக்கு அதுக்கும் நல்லா கடுகு டப்பு டப்புன்னு வெடிக்கிருங்க. நம்ம அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த உருளைக்கிழங்கு, இதை எடுத்து அந்த சூடான வானலில் அப்படியே சேர்த்துக்கணுங்க. ஆயிலில் சேர்த்துக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போடணுங்க. ஓகேங்களா? இருங்க, எல்லாத்தையும் நான் போட்டுக்கிறேன். ஆயிலே ரொம்ப சூடாக இருக்குதுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை உருளைக்கிழங்கு நல்லா வேகும் போதே உப்பு நல்லா சேர்ந்துருக்கணுங்க. அப்போ தாங்க டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிட்டு அப்போ நம்ம கரண்டி இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம கரண்டி எடுத்து அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு நல்லா கிண்டி விடணுங்க. நல்லா ஆயிலும் கடுகும் நல்லா எல்லா பக்கம் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடணுங்க. உப்பு வந்து உருளைக்கிழங்குல எல்லா பக்கமும் சாரணுங்க. சரிங்களா? நல்லா கிண்டி விடுங்க. நல்லா சுருளை கிண்டி விடணுங்க. சரிங்களா? இப்போ நல்லா கிண்டியாச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணுங்கன்னா, அடுத்த ஸ்டெப் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு விழுது, இதை எடுத்து அப்படியே ஆயிலில் சேர்க்குறதுக்காக ரெடி பண்ணணுங்க. ஓகேங்களா? நல்லா வெந்துருச்சு ஒரு பாதி அளவு. இப்போ இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா அங்கிட்டு இங்கிட்டு பெரட்டி விடணுங்க. சரிங்களா? நல்லா எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி நல்லா பெரட்டி விடணுங்க. இப்போயே உருளைக்கிழங்கு நல்லா பாதி வெந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, நல்லா கிண்டி விடணும். பார்த்தீங்களா? ஆயில் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. அதனால் டக்குன்னு ஒரு மூடி போட்டு மூடிடலாங்களா? ஓகேங்களா? மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டுங்க. லோ ஃப்ளேமில் வைங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு வந்து டைம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா? ஓகே, சூப்பருங்க, வெந்துருச்சுங்க, நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரண்டி எடுத்து கிண்டி பார்க்கலாங்களா? ஓகே, நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா எல்லா பீஸுமே நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு லைட்டாக பிடிச்ச மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா? அதெல்லாம் நல்லா கிளறி விட்டுருங்க. பார்த்திங்களா? நல்லா வெந்துருச்சுங்க. பார்த்திங்களா? ஓகே, எல்லா பீஸுமே வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து சில்லி பவுட்ரு வச்சுருக்கோம் பார்த்திங்களா? அதை எடுத்து லைட்டாக அப்படியே மேலே தூவி விட்டுருலாங்களா? ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ருங்க. நல்லா இருக்குல்லங்க? சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. நம்ம சேர்த்துட்டோமா, சில்லி பவுட்ரு சேர்த்துட்டோங்களா? மிளகாய் பொடி போட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. சரிங்களா? ஓகே, நல்லா கிளறி விடுங்க. நல்லா உருளைக்கிழங்குல எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறியாச்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பூண்டு, அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ அப்படியே பெரட்டி விடலாங்க கரண்டி எடுத்து. வாவ், சூப்பருங்க. இப்போ இந்த பூண்டு இடித்த பூண்டு போட்டோன்னே ஒரு ஸ்மெல்லு வருங்க. செம்மையாக இருக்குதுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெம்ட் ஆகும்.
நீங்கள் மட்டும் செஞ்சு பாருங்களேன். உண்மையிலே இப்போயே எனக்கு ஒரு சாப்பிட்டே ஆகணுங்க. அந்த அளவுக்கு ஒரு செம்ம ஸ்மெல்லிங் ஒன்று வருதுங்க. சூப்பராக இருக்குங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம அந்த கறி லீவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கலாங்க. அப்படியே கரண்டி எடுத்து அதையும் கிண்டி விடலாங்க. ஓகேங்களா? நல்லா கிண்டி விட்டோன்னே நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு நான் அவுட்புட் எப்படி இருக்குன்னு நான் காட்டவா? வாவ், சூப்பராக இருக்குல்லங்க. யம்மி, செம்மையாக இருக்குங்க. இருங்க இன்னொருக்கா காட்டுறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்கு? நான் ஆல்ரெடி சாம்பார் சாதம் செஞ்சு வச்சுட்டேன், அதை பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. அப்புறம் பிளேட்டில் ஆல்ரெடி சாப்பாடு போட்டு சாம்பார் ஊற்றி வச்சுட்டேங்க. இனி அப்படியே எடுத்து உருளைக்கிழங்கு ஃப்ரையை எடுத்து அதில் அப்படியே வச்சு செம்மையாக சாப்பிட போகிறேங்க. சூப்பராக வந்திருக்குங்க. இந்த இருங்க அதெல்லாம் காட்டவா? பார்த்தீங்களா சூப்பராக வந்திருக்கா? டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க. ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஸ்ட்ராங். பாய் கைஸ்.